நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால இந்த உலகம் இப்படியே சென்று கொண்டிருக்க போதென்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அதுதான் இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒரு நிகழ்வு முடிவை கொண்டு வர போன்றது. அதை நோக்கியே நாங்களும் இந்த உலகமும் அறிந்தோ அறியாமலோ சென்று கொண்டிருக்கிறோம். அந்த காரியம்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை. பிரியமானவர்களே, வேதாகம கேள்வி கண்ட நிகழ்ச்சியில் இரண்டாவது கேள்வி கூட சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை என்றது உண்மையான ஒரு காரியமா? பிரியமானவர்களே, இந்த காரியம் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு ஆழமான சத்தியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை என்றால் நம்புறதில்லை. ஆனால் வேதத்திலே நாங்கள் பார்ப்போம் என்றால் அதிகமாய் சொல்லப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான சத்தியம்தான் இந்த இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகை உண்மையா என்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த இரண்டாம் வருகை என்றால் என்ன என்று நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளதின்படி ஆதியிலே தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிறார். அதற்கு பின்னர் மனுஷனை படைக்கிறார். மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்குள்ளே விழுந்து போகிறான். பாவத்துக்குள்ளே விழுந்து போன மனுஷனை தேவன் அப்படியே கைவிட்டு விடவில்லை. மாறாக ஆதியாம் 3:15 நாங்கள் பார்ப்போம்டா, அதிலே வாக்குத்தத்தம் பண்ணி என்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மீட்டுக் கொள்வேன் என்று தேவன் சித்தம் கொள்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உடனடியாக வரவில்லை. பல வழிவகைகளிலே தீர்க்கதரிசியில் கூட பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளை வந்தது. இந்த உலகத்திலே ஒரு கன்னியாகிய மரியாள் என்ற பெண்ணுடைய வயிற்றிலே அவர் வந்து இந்த உலகத்திலே பெத்லகேம் என்ற இடத்திலே பிறக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை என்று நாங்கள் சொல்கிறோம். கிறிஸ்மஸ் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இப்படி பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார். முதல் 30 வருடங்களும் அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார். கடைசி 3.5 வருஷங்களும் அவர் பகிரங்கமாக தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். அப்படி ஊழியத்தை செய்து நமக்காய் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தது. அந்த பொறுப்பு என்ன, அந்த காரியம் என்ன? நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறதான அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை தான் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்தை கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து நமக்காய் பாடுகளை அனுபவித்து நமக்காய் மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் சுற்றித் திரிந்தார். உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு அநேகருக்கு காணப்பட்டார், அநேகருக்கு போதித்தார், அநேகரோடு பேசினார். இப்படி அநேக காரியங்கள் 40 நாட்கள் உயிரோடு எழும்பின பின்னர் நடந்தன. அதற்கு பின்பதாக ஒரு நாள் 40வது நாள் உயிரோடு எழும்பினதற்கு பின்பதாய் எல்லாரும் இருக்கிறார்கள் ஒலிவமலைக்கிலே. அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில இருந்து அங்கே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோடு இந்த சம்பவம் முடியவில்லை. மாறாக என்னத்துக்காய் இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தின் முடிவை நிறைவேற்றுவதற்காய் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். என்ன நோக்கம்? தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மக்களை, பாவத்தில் இருப்பவர்களை மீட்டு கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு சேர்ப்பது. அப்ப விலைக்கிரியத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் அந்த காரியத்தை செய்து முடித்தார். இப்படி செய்து முடித்ததன் பின்பதாய் யாரெல்லாம் இதுவரைக்கும் விசுவாசித்து விசுவாசித்து மரிக்க போறாளோ அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு போக மீண்டும் வானத்திலிருந்து அங்கே பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மை கூட்டி செல்ல வரப்போகிறார். இந்த காரியத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை என்று சொல்கிறோம். அப்போ முதலாவது வருகை நம்மை மீட்பதற்காக இந்த பூமியிலே பிறந்தது. இரண்டாம் வருகை என்பது நம்மை கூட்டி கொண்டு போக மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிற காரியம். சரி, இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம், இது உண்மையா? பிரியமானவர்களே, வேதத்தில் பார்த்தீங்களா புதிய ஏற்பாட்டிலே மட்டும் 318 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் வரப்போகிறார் என்று. அது மட்டுமல்ல, ஒரு ஆச்சரியமான விடயம், வேதாகமத்திலே 30,000க்கும் அதிகமான வசனங்கள் மொத்தமாக இருக்கின்றன. ஆனால் அதில் 2400க்கும் மேற்பட்ட வசனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை பற்றித்தான் எடுத்து காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, 100 வசனம் 200 வசனம் அல்ல, 2400க்கும் மேற்பட்ட வசனங்கள் கர்த்தராகிய இயேசுவின் வருகையைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அதிகமாய் சொல்லப்பட்ட காரியம் நடக்காமல் இருக்குமா?
நிச்சயமாகவே நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையை பற்றிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இனி நடக்க போகிற 2ஆம் வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்ன இரண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆச்சரியம் என்று சொன்னால், முதலாவது வருகையை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை விட பழைய ஏற்பாட்டிலே 8 மடங்கு 2ஆவது வருகையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1 மடங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமே பெத்லகேமிலே சொல்லப்பட்ட வேளையிலே நடந்து முடிந்தது. அப்போ 8 மடங்கு சொல்லப்பட்ட 2ஆவது வருகை நடக்காமல் இருக்குமா? நிச்சயமாகவே நடக்கும். ஆகவே பிரியமானவர்களே, வேதம் அதிகமாய் காண்பிக்கிற ஒரு உண்மைதான் இயேசுவினுடைய 2ஆவது வருகை. எனவே இது ஒரு உண்மையான காரியம். இதை குறித்து நாங்கள் எந்த அவிவிசுவாசமோ எந்த குழப்பமோ அடையக்கூடாது. நாங்கள் மிக சமீபமான நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம். அதை குறித்து நாங்கள் இன்னொரு கேள்வியிலே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வருகை என்பது மிக மிக சத்தியமான காரியம். இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளே பல அமைப்புகள் இருக்கின்றன. பலவிதமான கொள்கைகளோடு பலவிதமான வித்தியாசங்களோடு பல அமைப்புகள் இருக்கிறது, சபை பிரிவுகள். ஆனால் இல்லை, இவர்கள் எல்லாருமே ஒரே விடயத்தில் ஒத்துப்போகிறார்கள். அந்த விடயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய 2ஆவது வருகையிலே அவர் மீண்டும் வருவார் என்ற விடயத்தில் அவர்கள் அதில் எல்லாரும் ஒத்துப்போகிறார்கள். ஈவன் இஸ்லாமியர்கள் கூட, நபியாய் பார்க்கிற இஸ்லாமியர்கள் கூட ஈசா நபி வருவார் என்று நம்புகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை இன்றைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது மறுக்க முடியாத சத்தியம். அப்போ இயேசுவின் வருகை உண்மையாண்டு பார்க்க நாங்கள் இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். யார் வரப்போகிறாரோ அவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மற்ற 24:30 நான் மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தேவதூதர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு பின்னர் பரமேறி கொண்டிருக்கிற பொழுது எல்லாரும் வாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்கே போனவரை காணலி என்று. அப்போ 2 தேவதூதர்கள் தோன்றி அங்கே சொல்கிறார்கள், ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாய் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அப்போ பிரியமானவர்களே, இயேசுவை சொல்லியிருக்கிறார், தேவதூதர் சொல்லியிருக்கிறார்கள். வேதம் முழுவதுமே இயேசுவின் வருகையை சாட்சி கொடுக்கிறது. அப்போ இயேசு வருவார் என்பது உண்மையான காரியம். அப்போ நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றா, இப்போ இன்னும் நீங்கள் விசுவாசிக்க கடினமாக இருந்தால் ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை பூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் 2ஆவது வருகை நடந்தே ஆக வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியோட நிச்சயதார்த்தம் செய்கிறார். நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு திரும்பி வந்து சொல்வா, நான் திருமணத்துக்கு மீண்டும் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போவேன். இப்போ திருமணத்துக்கு அந்த மணவாளன் போகாமல் விட்டா அவர் போய் நிச்சயதார்த்தம் பண்ணது என்ன? விருதா, வீணான காரியம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா முதலாவது வருகையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து மணவாட்டியாகிய சபையை வாங்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார், நிச்சயார்த்தம் பண்ணியிருக்கிறார். அவ மீண்டும் கூட்டிக் கொண்டு போக மணவாளாகிய கிறிஸ்து வராதிருந்தால் முதலாவது வருகை, அதிலே பட்ட சிலுவை பெரியந்தம், அங்கே அவர் பட்டதான பாடுகள் எல்லாமே பயனற்றதாய் போகும். எனவே முதலாவது வருகையினுடைய பூரணம் எங்கே இருக்கிறது என்றால் 2ஆவது வருகையிலே. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இருக்கிற எல்லா அவிசுவாசங்களையும் எடுத்து போட்டு நீங்கள் ஆயத்தப்படுங்கள், பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள். எனவே இயேசுவின் வருகை என்பது சத்தியமும் மெய்யானதுமான காரியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வேதாகம கேள்வியிலே உங்களை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.